வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹண்ட்ரட்ஸ் ஃபோர்த்து மேட்சோட ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மேட்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் இருக்குது, பிபிஎல் வரும், லங்கா ப்ரீமியர் வரும். ஸோ அப்படியே வரும். ஸோ ட்ரீம் லெவன்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வீடியோ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் கம்மியாக தான் போகுது. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராக நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு பிளேயர்ஸை பார்ப்பீங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பிக் பிளேயரு, எல்லோரும் எடுக்கக்கூடிய பிளேயரு. ஸோ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ அதை தாண்டி ஃபேண்டசியில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லோரும் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ராங்காக தான் போகும். ஸோ ஹை பிக் பிளேயரும் உள்ளே இருக்கணும், பட் அதை லெஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லீக்கு ஒரு மாதிரி போகும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ ஐபிஎல் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ஒரு மாதிரி போகும். பிளேயர்ஸ்லாம் நமக்கு கரெக்டாக தெரியும், ப்ராப்பர் 11 தெரியும். ஸோ யார் எங்கே ப்ளே பண்ணுவான், யார் எங்கே பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ப்ராப்பராக தெரியும். 5th பவுலரு 6th பவுலரு அப்படிங்கிறது நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ இது வந்து ஓவர்சீஸ் நடக்கக்கூடிய மேட்சஸ் வந்து நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து கணிக்க முடியாது யார் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ பார்த்த 3 மேட்ச்சும் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் டொமஸ்டிக் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, நல்லா தெரியுது. ஸோ ஸ்டார் பிளேயர்லாம் மோஸ்ட்டு ஃப்ளாப் தான் ஆகிட்டு இருக்காங்க. நடந்த 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் கேமாக தான் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டார் பிளேயர் உள்ளே இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்னு இல்லை. ஸோ பேலன்ஸ் விக்கெட் தான் இருக்குது. ஸோ நடந்த 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே ஸ்லைட்லி ஸ்பின்னுக்கு ஃபேவராக தான் போச்சு பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு லோ ஸ்கோரே பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ண முடியாது, மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க. நடந்த 3 மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு 2வது மேட்ச் நல்ல ஒரு ஜாக்பாட் மேட்சாக வந்தது. 5-6 பைசா ஜாக்பாட் மேட்ச் தான் வந்தது. ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து ஒரு பேலன்ஸான விக்கெட் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ 4வது மேட்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து அதே மாதிரி தான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா 8th ஆகஸ்ட் 11 PM. ஸோ இன்றைக்கி தான் மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாங்க. எடிப்சன்லாம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ வென்யூ தான். ஸோ ஒவ்வொரு மேட்ச் ஒரு வெனியில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு ரவுண்டு ப்ளே பண்ண பிற்பாடு நமக்கு ப்ராப்பராக நமக்கு பிச் ரிப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும் ஆன் டைமில். ஸோ ட்ரீம் லெவலில் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸான விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பின்லேருந்து மாறி ஃபாஸ்ட் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபாஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாமினேட் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 15 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்டு 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தா ட்ரீம் லெவலில் 143 கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 165, மேபி 165. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன்னு ப்ளஸ்ஸு 10 ரன்னு மைனஸ் அந்த மாதிரி தான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தோம்னா 2 டீமோட ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தோம்னா 8 மேட்ச்சில் 5 மேட்ச் பிபிஹெச் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் வந்து டிஆர்டி வின் பண்ணியிருக்காங்க, அதாவது டெரண்ட் ராக்கர்ஸ். ஸோ அந்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து பிபிஹெச் தான் வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீ இங்கேயே லாக் பண்ணிக்கலாம், பிபிஹெச் தான் வின்னு. ஸோ அப்போ பேட்டிங் எடுத்தாங்கன்னா ஒரு 165+ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே பவுலிங் எடுக்கிறாங்கன்னா 160க்குள்ளே விக்கெட் விழுந்துடும், செகண்ட் இன்னிங்ஸு சேஃபாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க கேம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் விக்கெட் வந்து ஃபாஸ்ட்டுக்கு அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் வந்து ஒரு லெஸ்பீக் பிளேயரு, ஆல்ரவுண்டர் செக்ஷனில் லெஸ்பீக் பிளேயரு, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பவுலிங்கில் ஒரு லெஸ்பீக் பிளேயர் மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ அந்த பவுலர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா 20 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுவாங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, லெக் பிரேக்கு பவுலரு. ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்திங்கன்னா டேவிட் பைனி ஸோ ராங்காக என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ அதில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ டைப் பண்ணும்போது சில மிஸ்டேக் நடக்க தான் செய்யும். ஸோ அது ஓவர்சீஸ் மேட்ச், டொமஸ்டிக் மேட்ச்சு நம்ம லீக்னா பர்ஃபெக்டாக நமக்கு மைண்டில் வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லிட்டில் பிட் எரர்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ ரீசெண்டாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் ஸோ நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபயராக தான் பண்ணியிருக்காரு, 92 ஹையஸ்ட்டு. லியாம் லிவிங்ஸ்டோன் ஸ்டார் பிளேயரு, வில் சமீது, ஜோ கிளார்க்கு, ஜாக்கப் பீத்தல் டெஸ்ட்டில் வந்து ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு ஃபயராக வருவார் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பென்னி ஹவுல், ஆடம் மில்னே, டிம் சவுத்தி, கிறிஸ் வுட்டு, டி அல்சாப். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இந்த வென்யூவில் பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஸோ இதோட ஷார்ட் லிஸ்ட் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக. ஸோ இதுலேருந்து ஷார்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பர் 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படியும் மினிமம் 3 பிளேயரு வெளியில் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது லைனப்பில் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா தான் நம்ம ஒரு 3 பிளேயர் கொடுக்குறோம் அட்ஜஸ்ட் பண்ணி, அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வியூஸ் போச்சு அப்படின்னாக்கா கரெக்டாக வீடியோ மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி இல்லைனாக்கா ப்ரைவேட்டாக வந்து ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மெயின் வந்து ஷேர்ட்ஸ் வந்து அதில் வாங்கிக்கலாம்.
டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த பிளேயர் எங்கெங்கே வைக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனை வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெமோ டீம். ஸோ ப்ரீ மேட்ச்சு லைனப்புக்கு முன்னாடியும் டெமோ டீமு, ஸோ ஆன் டைமில் டெமோ டீமு ப்ளஸ் ரிஸ்க் டீம் வாங்கிக்கலாம். ஸோ குரூப் தான் கண்டிப்பாக வந்து பெய்டு குரூப் தான், சங்கடமாக தான் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க கூட நான் கன்வர்சேஷன் பண்ணணும், பேசணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக பெய்டு குரூப் தான் இருக்கும். ஸோ ஆன் டைமில் பார்ப்போம் அந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு. ஸோ அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்குது, கண்டிப்பாக ஷியோர் ஷாட் அடிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த டிசிஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் பென் டேக்கெட்டு ஜோக்கில் இருக்குது 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பென் டேக்கெட்டை வந்து நல்ல ஃபார்மில் நல்ல நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான ஒரு நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு, வெனியூவில். ஸோ சேம் வெனியூவில் வந்து பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஹெட்வேட்டில் ஆப்போசிட்டில் ஃபாஸ்ட் பவுலர் வந்து குவாலிட்டியாக நல்ல ஒரு லெஃப்டாக ஃபாஸ்ட்டு அட்டாக் பண்ணும்போது பிச்சு எப்படி பிஹேவ் பண்ண தெரியாமல் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கே நீங்கள் பென் டேக்கெட்டை எடுக்கலாம்னா செகண்ட் பேட்டிங்னு எடுத்துங்க, ஒரு ஆவரேஜ் தான், ரொட்டேட்டிங் ஆப்ஷன். ஸோ ரிஸ்க்காக போகிறவங்க ட்ராப் பண்ணிட்டும் ட்ரை பண்ணிக்கலாம், ரொட்டேஷனும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜோ கிளர்க்கு எடுத்துக்கலாம். ரொம்பவே லெஸ் பீக்காக தான் இருப்பார். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த இடத்துல ஃபயர் கொடுத்துருந்தோன்னா கேப்டன் விசி எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம வீடியோட சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 77 ரன் தான் ஸ்கோர் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 38. எகைன் இந்த மேட்ச் வந்து ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது, ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன், நல்ல ஒரு ஸ்டார் பிளேயரு. விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல இவர் பவுலிங் பண்ணுவாரா, 20 பால் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட்டு கொஸ்டின் மார்க். எகெயின் பேட்டிங் செக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க ஃபேண்டசியில். ஸோ அதே மாதிரி தான் ஜேக்கப் பீத்தலும். ஸோ பேட்டிங் செக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணுவாங்களா இல்லை டொமஸ்டிக் பவுலர்ஸை வச்சு யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஆன் டைமில் லைனப் வந்த பிற்பாடு பவுலர்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி 4 பவுலர் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 பிளேயருமே பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது, மினிமம் 10 பால். ஸோ பிச்சு மேபி ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுதுன்னா 2 பிளேயருமே 10-15 பாலாக மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். பட் 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் விசியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஜேக்கப் பீத்தல் வந்து ஷுவராக நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், கேப்டனாக விசியாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் கண்டிப்பாக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அஷ்யூரிட்டி கொடுக்கலாம். பட் லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க் தான். ஸோ 2 பிளேயருமே ட்ரை பண்ணலாம். ஜேக்கப் பீத்தல் கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு ரிஸ்க் அலாட்டாகவே கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நோட் பண்ணிங்க. ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் 38 வச்சுருக்காரு ஜேக்கப் பீத்தல். ஸோ லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் 26 வச்சுருக்காரு. ஸோ 2 டைப்பில் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ 2 பேருமே ஸ்டார் பிளேயர் தான், ஹை பிக்காக தான் இருப்பாங்க. ஸோ அங்கே தான் யோசிக்கணும். சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டீம் மேக் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்னி ஹவுல். ஸோ அதில் ரைட் ஆம் ஃபாஸ்ட் தான், கண்டிப்பாக ஒரு மினிமம் 15 பால் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 18 விக்கெட் வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா எஃபெக்டிவாக 2 விக்கெட் ப்ளஸ் 1 எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆப்போசிட் டீம் ஒரு 140 ப்ளஸ் அந்த ரேஞ்சில் அப்போ மேட்ச் வந்து முடியலாம். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால தான் அந்த இடத்துல சிம்பிள் வந்து வச்சுருக்கேன். ஸோ எகெயின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லியாம் பேட்டர்சன். ஸோ அந்த இடத்துல லெக் பிரேக் தான். ஸோ ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம், டொமஸ்டிக் பிளேயரு. ஸோ ஆன் டைமில் மேலே சொன்ன மாதிரி எக்ஸஸாக வர்றாங்க பிளேயர் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு பவுலிங்கில் ஒரு ரொட்டேஷனில் இந்த இடத்துல ஒரு ட்ரை பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூயிஸ் கிம்பர். ஸோ இவர் வந்து இப்போ நீங்கள் லெஸ்பிக் பேட்டரை ட்ரை பண்ணலாம். மேபி செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணால் சான்ஸ் கிடைக்காம போகலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்க, டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ஆர்டர் மீன்ஸ் வந்து அந்த பக்கம் குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேவிட் வில்லி, மார்கஸ் ஸ்டோனிஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜ் லிண்டே கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லாக்கி ஃபெர்கூசன் இருக்கார். ஸோ இனிஷியலாகவே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த டீமில் நீங்கள் லூயிஸ் கெம்பரை யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நல்ல ஒரு லெஸ்பிக்கு அந்த ஒரு 20+ ஸ்கோர் பண்ண கூட ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு, டிம் சவுத்தி, ஆடம் மில்னே. ஸோ 3 பிளேயருமே நல்ல ஒரு ஸ்டார் பிளேயர் தான், ஹை பிக் பிளேயர் தான். ஆன் டைமில் கண்டிப்பாக 3 பிளேயருமே போல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 பால் வந்து ட்ரெண்ட் போல்ட் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் இந்த இடத்துல விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல சிம்பிள் வச்சுருக்கேன். டிம் சவுதி செகண்ட் போல் பண்ணால் மேபி அந்த பால் வந்து எக்ஸ்ட்ரா போல் பண்ண சான்சஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா பால் அதாவது 15 பாலாவது பண்ண சான்சஸ் இருக்குது. ஆடம் மில்னே வந்து கண்டிப்பாக 20 பால் 2 இன்னிங்ஸுமே பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கேப்டன் விசி வந்து நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 10 போல்ட்டுக்கு ஒரு விசியோ கேப்டனோ கொடுத்து ட்ரை பண்ணுங்கள்.
டிம் சவுதியை வந்து செகண்ட் ஆப்ஷனில் செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ஆடம் மில்னே வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் பவுலிங் செக்ஷனில். ஸோ இதுதான் இந்த டீமோட பவுலிங்கோட ஆப்ஷன்ஸு. ஸோ ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 17 விக்கெட் வச்சிருக்காரு ஆடம் மில்னே. டிம் சவுதி பார்த்தீங்கன்னா வெனியூவில் 12 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ இந்த டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபயரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு டிம் சவுதி. ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் திங்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் வுட்டு லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா ஒரு அலர்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ லெஸ் பிக் தான், அதாவது உள்ளே வரலாம், அதாவது பவுல் பண்ணலாம். மேபி ஒரு 5 பால் பவுல் பண்ணி அங்கே ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசி வின் ஆகலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பவுலிங் செக்ஷனில் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் நீங்கள் இவரை ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங்கில் வந்து ஃப்ரெடி மெக்கன் கொடுத்துருக்கேன், இவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இந்த டீமில் நீங்கள் கன்ஃபார்மாக பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரிம்ஹாம் ஃபோனிக்ஸில் ஜோ கிளார்க் 1, ஸ்மித் 2, லிவிங்ஸ்டன் 3, ஜாக்கப் பீத்தல், பென்னி ஹால், ட்ரெண்ட் போல்ட்டு, டிம் சவுதி, ஆடம் மில்னே, இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் 11ல் வந்து கம்மியாகும்போது பிளேயர்ஸ் உங்களுக்கு அங்கே ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். ஸோ ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் இந்த இடத்துல கிறிஸ் வுட்டு பவுலிங் செக்ஷனில் எடுத்துக்கலாம். ரொட்டேட்டிங் ஆப்ஷன் மீன்ஸு லெஸ் பிக்கு லூஸ் கிம்பர் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனில் வந்து இந்த இடத்துல பென் டக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நம்பர்ஸ் வச்சுருக்காரு வெனியூவில். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் எடுத்துக்கலாம். ஸோ கேப்டன் விசி கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து ஜாக்கப் பீத்தல் ட்ரை பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். பவுலிங் செக்ஷனில் போனீங்கன்னா லாக்கி ஃபெர்கூசன், ட்ரெண்ட் போல்ட்டு ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து டிம் சவுதி, அந்த ஆங்கிளில் நீங்கள் செட் பண்ணிங்க. ஸோ அதுதான் இந்த டீமோட ப்ரிடிக்ஷனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ராக்கர்ஸ், டாம் போட்டமு, மேக்ஸ் ஹோல்டன் 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ டாம் பாட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த அதர் லீக்கில் எல்லாமே விளையாடுவார். ஸோ ஒரு 5 மேட்ச்சு ப்ளே பண்ணார்னா ஒரு மேட்ச்சு ஃபயராக பர்ஃபார்ம் பண்ணுவார். கன்ஃபார்மாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக நம்ம எடுத்துக்க முடியாது. ட்ரெண்ட் ராக்கர்ஸ் வந்து மேட்ச்சை லூஸ் பண்ண தான் போகிறாங்க. ப்ரீ மேட்ச் அனலைஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் கன்ஃபார்மாக 3 மேட்ச்சுமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். 4வது மேட்சும் அதே மாதிரி வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டாம் பாட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வைக்கலான்னா செகண்ட் இன்னிங்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், ஆவரேஜ் மீன்ஸ் அங்கே ஏதாவது ஒரு கேட்ச் ட்ராப் ஆச்சுன்னா ஃபேண்டசி வின் ஆகும். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸ் ஹோல்டன் லெஸ் பிக் தான், ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து இதில் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஜோ ரூட்டு நல்ல பிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கு செகண்ட் பேட்டிங் 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். பட் ஒரு விசியாக கூட கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். மேபி டவுன் இதே டவுன் வராருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அப்படியே ஸ்லோ டவுனாக ஒரு 25+ ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசி வின் ஆகலாம். மேபி பவுலிங் கொடுக்க சான்சஸும் இருக்குது. ஸோ அதையும் யோசித்து தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ எப்படிங்கிறத ஃபிட் பண்ணிக்கங்க. சாம் கெயின் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துக்கலாம். ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாகவே ரொட்டேட்டிங்கில் கொடுக்குறேன் அந்த இடத்துல சாம் கெயின். மார்கஸ் டோனி ஸ்டார் பிளேயர் தான். ஸோ ஸ்டார் பிளேயர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாரா, 20 பால் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டு பிச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக 15 பால் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் விக்கெட் எடுப்பாங்களா அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேண்டசி வின் ஆகலாம். பவுலிங் பார்த்திங்கன்னா இந்த டீம் ஃபேவராக போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பட் நான் சஜஷனில் கொடுக்கல கேப்டன் விசி, பட் உங்களோட சாய்ஸில் கொடுத்துட்றேன். பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரன்னு ஒரு விக்கெட்டு இதான் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு பிளேயர் தான். பட் இந்த மாதிரியான மேட்சஸில் வந்து சப்போஸ் ஆப்போசிட்டில் வந்து பிரிம்ஹாமில் வந்து ஃபோனிக்ஸில் வந்து லைனப் கொஞ்சம் வீக்காக இருந்தது அப்படின்னா பவுலிங் லைனப்பு அங்கே வந்து ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெரிய இன்னிங்ஸ் ஆடவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம். நெக்ஸ்ட் டேவிட் வில்லி. ஸோ லெஃப்ட் ஆம் பாஸ் தான், நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்டார் பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப்டன் விசியை கொடுத்து ட்ரை பண்ணலாம் அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா ஷூராக நீங்கள் இந்த இடத்துல ஒரு டேவிட் வில்லி ஒரு ரிஸ்க் ஆப்ஷனில் உங்கள் கேப்டன் விசியை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். அக்கீல் ஹுசேன் ஸோ நல்ல ஒரு பிளேயர், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் விக்கெட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர் வந்து அதிகமாக விக்கெட் எடுக்க சான்சஸ் கம்மி தான். ஸோ ஒரு விக்கெட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் 1-2 ஆகலாம். மேபி அந்த டெத்தில் அந்த 80 பாலுக்கு அப்புறம் பவுல் பண்ணால் 2 விக்கெட்டாக மாற சான்சஸ் இருக்குது. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ இந்த டீம் ஃபேவராக போகும்போது இவரை மெயினாக எடுத்துக்கங்க. ஸோ ஆப்போசிட் டீமுக்கு ஃபேவராக போகும்போது ரொட்டேட்டிங் ஆப்ஷன் கூட நீங்கள் அக்கீல் ஹுசேனை ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆடம் கோஸ் 2 மேட்ச்சில் 64 ரன் வச்சிருக்காரு. ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் பேட்டிங் லைனப்பில் டீம் ஷீட்டு பாருங்கள். டீம் ஷீட் வந்து ரொம்ப கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்ன பேட்டிங் லைனப் இருக்கோ அதே லைனப்பில் தான் பேட்டிங் வர்றாங்க. ஸோ யாரும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஐபிஎல் மாதிரி மாறிலாம் வரதில்லை. ஸோ பர்ஃபெக்டாக வர்றாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஆடம் கோஸ் 8th டவுனில் வர்றாரு அப்படின்னாக்கா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க இந்த டீம் டிஆர்டி அப்படின்னாக்கா. ஸோ அந்த இடத்துல வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் கூட ஒரு டீசெண்டாக நின்று ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசி வின் ஆகலாம். ஸோ அங்கே உங்களுக்கு ஸ்பிக்காக உள்ளே வந்துடுவார் ஒரு பேட்டிங் செக்ஷனில். ஸோ அப்படி நீங்கள்
சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளேயரை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேகன் ஹமத். ஸோ நல்ல பிளேயரு, பட் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனல் பிளேயர் தான். ஹெட் டு ஹெட்டில் 3 விக்கெட் வச்சிருக்காரு. பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வின்னிங் டீம் வந்து ஆப்போசிட்டுங்கும் போது இங்கே வந்து ஃபேண்டசி இன்னாகாமல் போகலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டை விட செகண்டு கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறாங்க. 3 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் விக்கெட் விழுது. லோ ஸ்கோராக இருந்தாலும் விக்கெட் கிடைக்கிது. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸு ரிஸ்க்கு தான். அதான் இந்த இடத்துல மார்க் வச்சுருக்கேன். அப்படி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சாம் ஹுக் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அதே மாதிரி ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பென்னிங்டன் ஃபாஸ்ட் பவுலரு, கேல்வின் ஹாரிசன் 2 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரி 2 பிளேயருமே வச்சுக்கலாம். ஸோ லூசிங் டீமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு விக்கெட்டு ஒரு கேட்ச் எடுத்து 40-45 பாயிண்டில் ஃபேண்டசி இன் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஃபேண்டசி டேபிள் உட்காரும். ஸோ அந்த டீமுக்கு ஃபேவராக போகிறவங்க கன்ஃபார்மாக அந்த 2 ஃபாஸ்ட் பவுலருமே எடுத்துக்கலாம். இல்லை 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆன் டைம் 11 ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹெட் வெயிட்டில் இங்கே ஒரு விக்கெட் வச்சிருக்காரு கேல்வின் ஹாரிசன். கண்டிப்பாக வந்து ஸ்டார் பிளேயர் ஏதாவது இன்ஜுரி ஆகுது அப்படின்னாக்கா ஃபோனிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வில்லி, ஸ்டோனிஸ் வந்து மெயின் பவுலராக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டார் பிளேயர் மோஸ்ட் யூஸ் பண்ண சான்சஸ் கம்மி தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும், அதிகமான டீம். ஸோ இனிஷியலாகவே இந்த லீக்கில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிளேயர் 2 பிளேயர் யார் வந்தாலும் மினிமம் 15 பால் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் டாம் அல்சாப் 51 ரன் வச்சிருக்காரு இந்த ஸ்கோரில். ஸோ இதே டீமுக்கு எதிராக. ஸோ கண்டிப்பாக 11 உள்ளே வந்தார்னா ரொம்பவே லோ பிக்காக தான் இருப்பார். ஸோ இனிஷியலாக நீங்கள் பேட்டிங்கில் வந்து ஒரு 3rd டவுன் 4th டவுன் அந்த மாதிரி ப்ளே பண்ணால் கூட எடுத்துக்கலாம். இல்லை செகண்ட் இன்னிங்ஸ் கூட ஒரு ரொட்டேட்டிங்கில் எடுத்துக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பிக்காக எடுத்துக்கலாம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இந்த டீமோட பிக்கு. ஸோ ட்ரெண்ட் ட்ராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஃபான பிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோ ரூட் 1, ஸ்டோனிஸ் 2, டேவிட் வில்லி 3, ஆடம் ஹோஸ் 4, டி பென்னிங்டன், கேல்வின் ஹாரிசன், டி அஸ்லாப். ஸோ பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கும், பட் அதிகமாக எக்ஸஸாக கொடுத்துருக்கேன். ஸோ ஆன் டைமில் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கேப்டன் விசியாக போகிறீங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்ம் பிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல டேவிட் வில்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து 20 பால் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டிங் செக்ஷன்லன்னா அந்த இடத்துல ஜோ ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது மேட்ச் வின் ஆகும் டைமில், அப்படி இல்லைனா ஃபேண்டசி வின் ஆகலாம். ஸோ இதுதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விசி ஆப்ஷன். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஸ்பின் விக்கெட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அக்கீல் ஹுசைன் எடுத்துக்கலாம். ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் க்ளோஸ் கால் மேட்ச் போகுது அப்படின்னா அந்த இடத்துல குயிக்காக இவரால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்கில் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அக்கீல் ஹுசைன் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி டைமில். ஸோ இதான் இந்த டீமோட ப்ரெடிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஹெட் வெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டோன், ஜாக்கப் பீத்தல், டிம் சவுதி, ஆடம் மில்னே, அக்கீல் ஹுசைன், ஆடம் கோஸ், ரேகான் அகமத். ஸோ எல்லாருமே ஸ்டார் பிளேயர் தான். ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹெட் வெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டாட்ஸு. ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் பென் டக்கெட் ஃபயராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்கோம். ரொம்பவே ஒரு ஹை பிக்காக தான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே கீப்பிங்கில் வந்து டி அல்சாப் வந்தால் டி அல்சாப்பை ட்ரை பண்ணலாம். பென் டக்கெட்டை கூட நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். வில் ஸ்மித், டிம் சவுதி, ஸோ நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா, அதாவது ட்ரெண்ட் ட்ராக்கர்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி மேட்ச் வின் பண்ண சான்சஸ் இருக்குது. ரிம்ஹாம் ஃபோனிக்ஸு. ஸோ அதே ஃபஸ்ட்டு அந்த டீம் பவுல் பண்ணாலும் இந்த டீமு டோட்டலாகவே அடி வாங்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி புரிஞ்சிக்கலாம். ஸோ ஸ்டார் பிளேயர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி மேட்சோட ஃப்ளோ போக சான்சஸ் இருக்குது. ஸோ டைமாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ பென் டக்கெட்டு, கிளர்க்கு, லியாம் லிவிங்ஸ்டோனு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டி அல்சாப் நீங்கள் கூட ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஜோ ரூட்டு, ஜாக்கப் பீத்தல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டேவிட் வில்லி. ஸோ இதுதான் டீமாக கொடுத்துருக்கேன். கேப்டன் வைஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி போய்க்கலாம். இல்லைனா வீடியோ எப்படி ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. பார்க்குறவங்க இதை பார்த்து கூட போட்டுக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ டெமோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ @% பவுல் பண்ணுவாங்களா அந்த 2 பிளேயருங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ வின்னிங் டீம் ஃபேவராக போகும்போது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் 3வது மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஸ்மித்து, ஜாக் குரூலி, டி மாலன் கொடுத்துருந்தோம். ஸோ 3 பிளேயருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பர்டிகுலர் செகண்ட் இன்னிங்ஸ் மாலன் வந்து நல்ல ஒரு ஹை பீக் பிளேயர் தான் அந்த இடத்துல வச்சுருந்தோம். பட் கீப்பிங் செக்ஷனில் தான் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ஜானி பிரிஷோ, டி காட்மோர் 2 பிளேயர் நீங்கள் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். மற்றபடி பேட்டிங் ஓகே தான். பட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ்பீக் பிளேயர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலர் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ அதுதான் மாறிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பிளேயருமே பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் கேப்டன் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டோன், பிசி வந்து ட்ரெண்ட் போல்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அது எங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு இந்த டீம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் இந்த இடத்துல டி அல்சாப் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரே ஹை பிக் வேணும்னா பென் டக்கெட் போய்க்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் விசி போகணும் அப்படின்னா இந்த இடத்துல
ரிஸ்க் எடுக்கிறவங்க பென்னி ஹாவல் எடுக்கலாம், டி மோஸ்ட்லி எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரிஸ்க் ஆப்ஷன். ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க பிக் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். டொமஸ்டிக் பிளேயர் கண்டிப்பாக அந்த 20 பால் ஆல்ரவுண்டர் பண்ண சான்சஸ் இருக்குது, இனிஷியலாகவும் போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டெமோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், பீத்தல், டேவிட் வில்லி. ஸோ பீத்தல் வந்து கொஞ்சம் மேபி ஸ்பின் விக்கெட்டாக இருக்குன்னா இனிஷியலாகவும் போல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு இனிஷியலாகவே ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் ஜாக்கப் பீத்தல் தான் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல. லியாம் லிவிங்ஸ்டோன் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரா ஒன் டவுனாங்கிறத ஆன் டைமில் பார்த்துங்க, ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேலே வந்தால். ஸோ பவுலிங் ஆப்ஷன் தான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. டேவிட் வில்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் 3 பவுலர் வச்சுருக்கேன். இந்த 3 பவுலர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொன்ன மாதிரி டீம் சவுத்தையும் ட்ரெண்ட் போல்ட்டை நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட காம்பினேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்டி சைடு ட்ரெண்ட் ட்ராக்கர் சைடு கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ட்ராக்கர்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகி தான் மேட்ச் போகும் அப்படிங்கிற மாதிரி டைமில் டேவிட் வில்லி, லாக்கி ஃபெர்கூசன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அக்கீல் எடுத்திருக்கேன். அக்கீலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அடிஷ்னலாக ஒரு டொமஸ்டிக் பிளேயர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீம் சவுத்தையும் ஆடம் மில்னே உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா சில பிளேயர்ஸ் வந்து இங்கே நீங்கள் பென் டக்கெட்டு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் மோஸ்ட் நீங்கள் ஒரு 3 பிளேயர் 4 பிளேயர் லெஸ்பிக்கு உள்ளே வைக்கிற மாதிரி பாருங்கள். நல்ல ஒரு காம்பினேஷன் செட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஸ்பிக்கு. ஸோ லெஸ்லேயே வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் இங்கே காமிக்கிறேன். ஸோ 11 யாருங்கிறது நமக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியாது. ஸோ அந்த ரீசனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லாஸ்ட் 3 மேட்ச்லேயும் 3 வீடியோலையும் அப்படி தான் ஷோ பண்ணியிருந்தேன். 4வது மேட்ச்லேயும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே லெஸ்பிக்கு தான். லெஸ்பிக்கில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ இதை தான் இதில் பார்த்தீங்கன்னா டி அல்சாப்பு, ஏ டொனால்டு, ஆடம் கோஸு, வில் ஸ்மித், ஜே கிளார்க்கு, எல் கிம்பரு, மவுஸ்லி, குக்கு, பர்கிசன், சி ஹாரிசன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நல்ல ஒரு பிளேயர் தான், லெஸ்பிக்கு தான். ஸோ நீங்கள் 8 பிளேயர் எல்லாருமே வச்சுருவீங்க. இப்போ ஃபேண்டசியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐபிஎல்லில் மோஸ்ட்டு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாமே சொல்லிக் கொடுத்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச்லேயும் சொல்லிக் கொடுத்தோம். ரெகுலராக ஒவ்வொரு வீடியோலும் ஒரு இன்புட் ஐபிஎல்லில் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட்டு நம்ம சேனலில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு குரூப் மெம்பர்ஸு எல்லாருக்குமே ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இனிமேல் இந்த ஃபேண்டசியில் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு லீக்கும் ஒரு மாதிரி போகும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட விஷயத்தை உள்ளே மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எல்லாருமே அந்த 8 பிளேயர் கரெக்டாக வைப்பீங்க. இந்த 3 மேட்ச்சில் கூட எல்லாருமே அந்த 8 பிளேயர் வைப்பீங்க. ஸோ அடிஷ்னலாக 3 பிளேயர் தான் உங்களுக்கு வின்னிங்ஸை டிசைட் பண்ண போகிறது. ஸோ இந்த 8 பிளேயரு ப்ளஸ் கேப்டன் விசி சரியாக உட்காரணும். ஸோ கேப்டன் சரியாக உட்காந்துருச்சு, 8 பிளேயர் தான், 3 பிளேயர் சரியாக ரொட்டேஷன் வரல அப்படின்னா அதே டீமை ஆல்ட்ரேஷன் டீமு பேக்கப் டீமை என்ன பண்ணணும்னா இந்த லெஸ்ஸை தான் நீங்கள் உள்ளே வைக்கணும். ஸோ நீங்கள் வச்சுருக்க பாருங்கள், இதில் யார் உள்ளே வர்றாங்க, ஒரு பேட்டிங்கில், ஆல்ரவுண்டரில், பவுலிங்கில். ஸோ 3 செக்ஷனுமே ஒரு பிளேயர். ஸோ அப்படி இல்லைனா கீப்பிங்கில் கூட ஒரு பிளேயர். ஸோ அந்த மாதிரி 3 பிளேயர் நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா 2வது டீமு, 3வது டீம், 4வது டீம். ஸோ அப்போ 3 பிளேயருமே மாற்றி மாற்றி வைக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீம் ஹிட் ஆகும், நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ராட்டஜி. இதை தாண்டி வேறு பெரிய விஷயமே இல்லை. ஸோ இது எல்லாருமே நல்ல பிளேயர் தான். இன்றைக்கி 11ல் உள்ளே வந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிளேயர் தான். ஸோ இது நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் இதில் ஏதாவது மாற்றணும். இதில் ஒரே ஒரு சேஞ்சு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுருந்தேன், எங்கன்னு தெரியலையே. இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளேயர் பவுலிங் ஸ்பின்னு லியாம் லிவிங்ஸ்டோனு, பீத்தலு. ஸோ பவுலிங் வந்து சான்சஸ் வந்து கம்மி தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேகன் அகமது, சாம் குக்கு, இதான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேகன் அகமது வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறதை விட செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம் ஒரு அந்த ஆப்ஷனு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாம் குக்குன்னு ஒரு பிளேயர் இருப்பார் பவுலர். 11ல் உள்ளே வந்தாக்கா இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம் வீடியோவில் சொன்ன மாதிரி. மற்றபடி மீதி எல்லா பிளேயருமே லெஸ்ஸு தான். இந்த 2 பிளேயர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு செகண்ட் நீங்கள் ஆல்ட்ரு பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, ஏதோ ஒரு கமெண்ட் திட்டியாவது பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடுவோம். அடுத்தடுத்த லீக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இயருக்கான உங்களுக்கான இன்கம்மை ஏர்ன் பண்ணுறதுக்கான நல்ல வழிமுறைகள் இந்த ஃபேண்டசியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.